தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் பின்வாங்கினார். தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் பின்வாங்கினார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். மே 10ஆம் தேதி தமிழ்நாடு முதலமைச்சராக ஜோசப் விஜய் பதவியேற்றார். மு.க. ஸ்டாலின் முதலமைச்சராக இருந்த பொழுது தங்களுக்கு ஊதிய உயர்வு கோரி தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடத்தினர். தனியார் மயமாக்கக்கூடாது என்று எதிர்ப்பு தெரிவித்தனர். 30 ஆண்டுகளாக தற்காலிக ஊழியர்களாக பணியாற்றுபவர்களை நிரந்தர ஊழியர்களாக மாற்ற வேண்டும் என்று போராட்டம் நடத்தினர். அவர்களுடைய பிரதிநிதிகளை பனையூருக்கு அழைத்து வந்து பேச்சுவார்த்தை நடத்தினார் ஜோசப் விஜய். ஆறுதல் கூறினார், வாக்குறுதிகள் பல அளித்தார். தற்பொழுது ஜோசப் விஜய் தமிழக முதலமைச்சராக பதவியேற்றுள்ளார். ஆனால் 12 மாநகராட்சிகளில் தூய்மை பணியை தனியாரிடம் ஒப்படைக்க டெண்டர் விடப்பட்டுள்ளது. இதற்கு பல அரசியல் கட்சி தலைவர்கள், அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவித்தன. தூய்மை பணியாளர்கள் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தனர். ஆனால் டெண்டர் விடப்பட்டது. அதில் உறுதியாக தமிழக அரசு இருந்தது. தூய்மை பணிகளை 12 மாநகராட்சிகளில் தனியாருக்கு ஒப்படைக்க உறுதியாக இருந்தது. தற்பொழுது போராட்டம் நடத்தப்போவதாக செய்திகள் வந்தன. அரசியல் கட்சி தலைவர்கள் கடுமையான எதிர்ப்பு தெரிவித்தனர். இதற்கு அடிபணிந்தார் முதலமைச்சர் ஜோசப் விஜய். தற்பொழுது 12 மாநகராட்சிகளில் தூய்மை பணியை தனியாருக்கு வழங்க டெண்டர் கோரப்பட்டிருந்தது. அந்த டெண்டரை ரத்து செய்து உத்தரவிடப்பட்டுள்ளது. தற்பொழுது ஜோசப் விஜய் அந்த தூய்மை பணியை தனியாருக்கு ஒப்படைப்பதாக எடுத்த முடிவு வாபஸ் பெறப்பட்டுள்ளது. இதற்கு அரசியல் கட்சி தலைவர்கள், தூய்மை பணியாளர்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர்.